பாடுகளின் பாதை. கசப்பொரு பாத்திரம். வானில் அங்கு நிலவு விழித்தது, வையமெங்கும் காற்று விழித்தது, கானில் அந்த மலரும் விழித்தது, கல்லினுள்ளும் ஈரம் வடிந்தது, ஊனுடம்பு தூங்கி விழுந்தது, உள்ளமொன்று கண்கள் திறந்தது. தானுலாவும் தோட்டம் தன்னிலே தர்மதேவன் ஜபத்தை நினைத்தனன். 3 சீடர் முறைப்படி பின்வர முள்ளில் நின்று தெள்ளிய நெஞ்சினன் ஊன்றி அந்த கணத்தில் உரைத்தனன். உள்ளிருந்து உதிரம் வடிக்கிறேன், தோன்றும் அந்த சாவினுக்கேற்றதோர் துன்பம் என்னை தொட்டெடுக்கின்றது. ஆன்ற நீங்கள் விழித்திருப்பீர்களே, ஆண்டவர் முன் ஜெபம் செய்து மீளுவேன் என்றவாறு ஏகினன் தனிமையில். ஏறு மேக வானினை நோக்கினன், நின்ற உடல் கால் நெடுந்தரை தொட்டன, நெஞ்சம் அந்த நிலத்தினில் சாய்ந்தது. மன்றிலாழ்ந்த துயரம் வெளிப்பட, தந்தையே, இக்கசப்பொரு பாத்திரம் சென்று போவதாயின் உம் விருப்பமே, சிறிதும் எந்தன் விருப்பம் இதில் இல்லை. நன்மை தீமை எது வரும் ஆயினும் நான் குடிக்க விரும்புவீர் நீரெனில், முன்விதித்த விதிப்படி மாந்துவேன், மூழுகின்ற யாவும் உம் செய்கையே என்பதாக ஜெபத்தை முடித்த பின் ஏற்ற தோழர் இடத்தினில் மீண்டனர். அன்புமிக்க தோழர்களோ மிக ஆழ்ந்த தூக்கம் தன்னில் இருந்தனர். உங்கள் கண்ணில் உறக்கமும் உள்ளதோ? உள்ளம் கூட உறங்குவதென்னவோ? கண்கள் கொண்டு கடவுளை காணுவீர், கனிவுமிக்க ஜெபத்தில் இறங்குவீர். மங்களங்கள் பாடிடும் முன்னமே மற்ற வாத்திய ஒலிகளும் நிற்குமோ? உங்கள் உள்ளம் உறுதியுடைத்ததே, உன்னுடம்பே வலிமை இழந்தது. இன்ன கூறி மீண்டும் திரும்பினார், இறை நினைந்து மண்டியைத் தோதினார். பின்னர் அந்த சீடரை நோக்கினார், பேணுகின்ற சீடர்கள் தூங்கினார். சொன்ன பின்பும் தூங்கிய சீடரை தூங்க விட்டு நாதர் ஜெபிக்கிறார். மின்னுவான தூதுவன் வந்தனன், மேலெழுந்தே ஆறுதல் கோரினன். சோர்விலாது நாதன் ஜெபித்ததும் துன்ப நாடி சூழ வெடித்தது. வேர்வையோடு இரத்தம் வடிந்தது, மேனி எங்கும் செம்புனல் பாய்ந்தது. தேர்வதான தந்தை ஜெபத்திலே தேவ மைந்தன் சேர்ந்து கலந்தனன். போர்முகத்தின் உறுதியை காட்டியே பொன்னெழுத்தில் சீடர்பால் கூறுவார். நேரம் என்று நெருங்கியே வந்தது, நேரும் ஒன்றை நினைவில் வைப்பீரே. ஆரும் இந்த மனுமகன் பகைவரின் அடிமை போல பிடிபடப் போகிறான். சேரும் இந்த பாவிகள் வாழவே தேவ மைந்தன் கையடிப்படுகிறான். நேரும் அந்த சூழ்நிலை காணவே நேரில் வந்தான் வஞ்சக நண்பனே. வஞ்சக நண்பன். கடவுள் மைந்தன் சொல்லி முடிக்கும் முன் காசு பெற்ற யூதாஸ் சீடனும் இடமறிந்து குருக்களும் வேதரும் இவர் திரட்டும் ஆட்களும் வீரரும் தடிகள் கத்தி அம்புகள் விலங்குகள் தாங்கி அங்கு வந்து குவிந்தனர். மடை திறந்த பகைவரை பார்த்ததும் மைந்தர் இயேசு நேர்கொண்டு நின்றனர். வேவு பார்க்கும் ஒருவனை கொண்டுதான் வீரர் கூட வெற்றிகள் காண்கிறார். பாவ ஜென்மம் ஒருவனில் ஆவிடில் பக்தி மார்க்கம் பயனுள்ளதல்லவே. தேவ மைந்தன் தடயம் அறிந்ததால் சேர்ந்த யூதாஸ் இடத்தினை காட்டினன். கோவில் பூனை புலியை பிடித்திட கூட்டத்தோடு வந்து விழுந்தது. தூய மைந்தன் போலொரு சீடரும் தோற்றம் தன்னில் இருப்பதனால் அவர் சாய்ந்த உடலில் மண்டியிட்டவர் தம்மை
முத்தமிட்டு தலையசைப்பேனுடன் பாய்ந்து நீங்கள் அவரை பிடிக்கவும் பாக்கி காசு கையில் கொடுக்கவும். ஆய வார்த்தை கூறியவன்றோ அவன் அழைத்து வந்தான் பகைவர்கள் யாரையும். நாதன் முன்னம் மண்டியிட்டான் அவன், நலமே வாழ்க குருவே என்றனன். தூது சொல்ல முத்தமிட்டான் அவன், தூய மைந்தன் அவனிடம் சொல்கிறார், மோதுகின்ற அன்புடை நண்பனே, முத்தமிட்டு காட்டிக் கொடுக்கவோ காதலோடு என் முனம் வந்துள்ளாய், கடவுள் தம்மை உனக்கென வேண்டுவேன். காலை மாலை கோவிலில் பேசினேன், கைது செய்ய நீர் வரவில்லையே, சீலமிக்க ஞானிகள் யாவரும் செப்பி வைத்தபடி இது வந்தது, காலம் பேசும் என்றவர் கூறினார். கண் திறக்கும் வேளையில் சீடர்கள் கால் கழுத்தில் அடிபட ஓடினார், காலம்தானே ஆட்களை காட்டுமாம். மாபெரும் மீட்பர் நீயோ, தர்மத்தின் விழிகள் ஏங்க தந்தைவான் கண்ணீர் சிந்த, நிருமித்த கர்மம் எல்லாம் நேர்கொள்ளச் செய்த ஐயன், குருமாமன் அன்னாஸ் முன்னே குற்றவாளியைப் போல் நின்றார். அருகிலே வஞ்ச கைப்பாஸ் அடுத்தவன் நீதி கேட்டான். நாதனின் பின்னே வந்தார் ராயப்பர் வெகு தூரத்தில். வேதத்து குருக்கள் முன்னே வேந்தனை நிறுத்தும்போது ஆதங்கம் மிக்க சீடர் அவையிலே ஓரமாக மாதங்கம் போல் உட்கார்ந்தார். மற்றதை ஒருத்தி பார்த்தாள். சொல்லுக நீரும் இயேசு சொல்வழி சீடர் தானே இல்லையா என்று கேட்டாள். இயற்கையில் நடுங்கிச் சீடர் இல்லையே, இல்லை இல்லை என்றனர் மீண்டும் மீண்டும். சொல்லவில்லையா இயேசு, சொல்லை நீர் மறுப்பீர் என்று கைத்தட்டி கைப்பாஸ் கேட்டான். கண்கண்ட சாட்சி யாரே, பொய் சாட்சி சொல்வதற்கு பொருள் வாங்கி வந்தோர் எல்லாம் கை கட்டி ஆங்கே நின்றார். கதை சொல்ல வார்த்தை தேடி செய்குற்றம் இல்லை என்றாலும் ஜெயித்தவன் சொன்னால் வேதம். ஒரு சில மாட்சிமார்கள் ஒன்றினை திரும்பச் சொன்னார். இறைவனின் கோவில் தன்னை இடியுங்கள், இடித்த பின்பு ஒரு 3 நாளில் மீண்டும் உயர்த்துவேன் என்றதாக. குரு இதை சொல்ல வைத்து குற்றந்தானே சொல் என்றான். நிர்மல வானம் போல நெடுநேரம் நின்றார் இயேசு. வர்மத்தில் கைப்பாஸ் மீண்டும் மாபெரும் மீட்பர் நீயோ, தர்மத்தின் தலைவன் நீயோ, தலைவனின் பெயரில் ஆணை மர்மத்தை உடன் சொல் என்றான். மனுமகன் மெதுவாய்ச் சொல்வார், உள்ளதே சொன்னீர் நீவியர், ஓர் நாளில் இறைவனோடும் வெள்ளம் போல் கருணையோடும் விரைகுவேன் என்னை நீங்கள் கள்ளமில்லாமல் உங்கள் கண்களால் காண்பீர் என்க. துள்ளினான் துடித்தான் கைப்பாஸ், தோள் தட்டி பொறுமலானான். ஆடையை கிழித்து கொண்டான், ஆரவாரங்கள் செய்தான். கேடொரு மனிதன் சொன்ன செய்தியை கேளீர், இந்த நாடெல்லாம் வணங்கும் நாதன் நானென்றே கோருகின்றான். கூடிய சபையீர், இந்த குற்றமே போதும் என்றான். தாக்கினார் தூண்டப்பட்டோர் தலைவன் மேல் துப்பினார்கள். வாக்கினால் செய்கையாலே மகத்தான நன்மை செய்யும் போக்கினான் அமைதி கொண்டான். புத்தியில்லாத மக்கள் தீர்க்கமாய் சொல்வியர் உம்மை தாக்கியதெவரோ என்றார். சேவல் கூவுமுன். அத்தினம் குளிர் நேரத்தில் அரண்மனை முற்றம் தன்னில் சத்திய சீடரான தங்கம் ராயப்பர் தம்மை நித்திய பணி செய்கின்ற நீள்விழி பெண்ணாள் கண்டு, உத்தமரே நீர் அந்த உன்மத்தன் சீடர் என்றாள். நானல்ல, அறியேன் என்றார். ராயப்பர் அந்நேரத்தில் தான் மெல்ல சேவல் கூவ தவமகன் சொல்லும் வெல்ல, ஏனென்று எண்ணும் முன்னே இன்னொரு மனிதன் கேட்க வான்முட்ட இல்லை என்றார். மறுபடி சேவல் கூவ
இருமுறை கூவும் முன்னே மும்முறை மறுப்பாய் என்னை. குருதேவர் சொன்ன சொல்லின் குறிப்பினை எண்ணி பின்னே திருவாக்கு ராயப்பர்தாம் தேம்பினார் கண்ணீர் சிந்தி. இரு பள்ளம் கன்னத்தின் மேல் என்றுமே விழுந்ததன்றே. ஆளும் பிலாத்திடம் இயேசுவை கொண்டு ஆணவ மூப்பர்கள் வைத்தனர் தினம். மூளும் கலகங்கள் செய்தவன் தன்னை முந்திய மன்னவன் என்றனன் ஒரு நாளும் வரி செலுத்தாமலே நிற்க நாட்டு ஜனங்களை தூண்டினன் ஐய. கேளும் இவன் செய் குற்றங்கள் என்று கெக்களித்தே கரம் கொட்டினர். நாதனை பார்த்து பிலாத்துவும் இந்த நல்ல மதக்குரு சொன்ன போல் பெரும் யூதரின் மன்னவன் என்று நீ தினம் உன்னை குறித்தது உண்மையோ மறை. ஓதும் இவர் சொல்லும் குற்றங்கள் உன் உள்ளம் புரிந்ததும் இல்லையோ மதி. போதகரே சொல்லும் என்றனன் இயேசு பொன்மொழி போல் பதில் கூறினர். இவ்விடம் யூதரின் மன்னவன் என்று என்னை குறித்தது உண்மையே. இவர் அவ்வளவே சொல்லிவிட்டனர், பிற அத்தனை பற்றியும் பேசிலர். தவறு இவ்வளவே செய்த இயேசுவை நான் எப்படி தண்டிக்கலாகுமோ? நீவீர் எவ்வளவோ குற்றம் சொல்கிறீர், நான் என் செய்ய என்றனன் ஆளுநன். கலிலேயா முதல் எருசலேம் வரை கலகம் புரிந்தவன் எவன் என கடல் அலை அலையாய் மக்கள் கத்தினர். அதை ஆளுநன் கேட்டதும் இயேசுவை உயர் கலிலேயா ஏரோது தன்னிடம் கரம் கட்டி அனுப்பினன். அங்கனே அந்த தலைவனாம் ஏரோதும் ஏற்றனன். அவர் சாகசம் காண விரும்பினன். பொன்மன இயேசுபீர் ஆனவர் அங்கே புதுமைகள் ஏதும் புரிந்திலர். கருங்கன் மனத்தான் அந்த ஆளுநன் அவர் கட்டிய ஆடையை நீக்கியே அங்கு இன்னொரு பொன்னிறச் சால்வையை இட்டு ஏளனம் செய்து அனுப்பினன். அந்த மன்னன் ஏரோது பிலாத்துடன் பகை மாறினன். நட்பு பிறந்தது. நல்ல மனத்து பிலாத்திடம் மீண்டும் நாயகனை கொண்டு வைத்தனர். இனி இல்லை ஒரு குற்றம் இயேசு மேல், நானும் ஏரோதுவோம் எண்ணுகின்றனம். இன்று சொல்லும் சொல்லை மதிப்பதால் ஒரு சொற்ப பரிசு கொடுக்கிறேன். பொருள் வல்ல நம் பண்டிகை நாளிலே மனமாற விடுதலை செய்கிறேன். இந்த மொழிகளை கூறினான். மக்கள் இல்லை இல்லை என கத்தினார். சரி, சந்ததம் பாஸ்கா விழாவிலே ஒரு சாகச கைதி விடுதலை அதில் முந்தி நடக்கும் வழக்கமாம். மன்னன் முன்பொரு கள்வனும் நின்றனன். இனி அந்த திருடனை தள்ளுங்கள், இந்த ஆணவக்காரனை கொல்லுங்கள். கூக்குரல் இட்டனர் மக்களே. அந்த கோலத்தில் ஆளுநன் பைங்கிளி நல் வாக்கொன்று சொல்லி அனுப்பினள். இயேசு வல்லவர், எச்சரிக்கை என கொடுத்தீக்குள்ளே சிக்கிய கன்று போல் பிலாத்து செய்தி அறிந்து துடித்தனன். அங்கு தாக்கிடும் மக்களுக்கு ஆறுதல் தர தண்டனை போலொன்று தந்தனன். குற்றம் இல்லாதவர் இயேசுவே எனும் கொள்கை அவனிடம் உண்டு காண். நன்கு கற்றவன் ஆதலின் நெஞ்சிலே ஈரம் கடுகளவாவது நின்றதாம். பெரும் பற்றில் அவரையும் பார்த்தனன். மக்கள் பக்கமும் பார்த்து வியந்தனன். தன்னை சற்று நினைத்த பின் மக்களை பார்த்து தண்டனை நீர்கொடும் என்றனன். கோவில் குருக்களும் வேதரும் மன்னன் கூறிய வாக்கினை ஏற்றிலர். உயர் தூயையும் யூத விதிப்படி இன்று தூக்கி வைத்தே கொலை செய்குவீர். இவன் மாய்வதுதான் விதி என்றனர். நின்ற மந்தைகளும் இதை ஏற்றனர். சொல்ல வாயற்ற மன்னவன் இயேசுவின் பக்கம் வந்தழைத்தே உள்ளில் சென்றனன். உன்னை விடுதலை செய்யவும் இல்லை உன் உடலை என்று கொல்லவும் இந்த மன்னனுக்கு அதிகாரமே உண்டு. மற்றென்ன வேண்டும் உரைக்க நீ சொல்க என்றவன் இயேசுவை கேட்டனன். அவர் இன்முகத்தோடொன்று சொல்லுவார், அந்த தந்தை உம்மை பணிக்காவிடில் எந்தன் தாழ்வுக்கும் வாழ்வுக்கும் நீவீர் யார்? சாட்டை அடி. ஆளும் பிலாத்து மயங்கினன்.
அவன் அன்புடன் அண்ணலை நோக்கினன். ஒரு கேள்வியில்லாத விடுதலை தர கேடற்ற நெஞ்சினில் எண்ணினன். அவன் தாளும் தலையும் நடுங்கினன். அவர் சத்தியமென்றே உணர்ந்தனன். அங்கு சூழும் மத பரிசேயரோ அவன் சொக்கி விழுவதை பார்த்தனர். தீயன் இவனை விடுவித்தால் மன்னர் சேசாருக்கே பகையாகின்றேர். அந்தி சாயும் பொழுதிலெல்லாம் இவன் யூதர் தங்களின் மன்னவன் என்றனன். உயர் மேயனும் சேசாரை அன்றி ஓர் மன்னர் மேதினியில் இருப்பார்களோ? தினம் பாயும் புலிகளின் வார்த்தையில் பிலாத்து பட்டு திகைத்தனன் அங்கனே. காட்டு மனிதரின் சொல்லிலே சிக்கி கட்டளையிட்டனன் ஆளுநன். கொடும் சாட்டை அடித்தர கூறினன். அவர் சால்வையை வீரர்கள் நீக்கினர். மக்கள் காட்டிய தூணொன்றில் சாய்த்தனர். அவர் காலை தலையை பிணைத்தனர். வன வேட்டையில் நாயென சூழ்ந்தனர். அங்கு வெள்ளமென்றோடி அடித்தனர். 40 குறைத்துத்தான் அடி நல்குவராம் அந்த நாளிலே. வெற்று ஆர்ப்பரிக்கும் அந்த கூட்டமோ எண்ணி 1000 ஆடிற்றாம். முற்றும் தோற்பவர் இப்படி ஆடுதல் இந்த தொல்புவியில் உள்ள வேதமே. அதை ஏற்றது நாயகன் மேனியே. இரத்தம் இன்னொரு யூதர்கள் கேணியே. இதோ மனிதன். முள்ளில் மகுடத்தை சூட்டினர். ஒரு மூங்கில் தடியையும் நாட்டினர். அவர் எள்ளி நகைத்தனர், சூழ்ந்தனர். காரி எச்சிலை துப்பினர், பாய்ந்தனர். தமது உள்ளங்கெடுத்தவர் மண்டியில் நின்று யூதரின் ராஜனே என்றனர். இயேசு பிள்ளை முகத்தினில் குத்தினர். கொச்சை பேச்சுக்கள் 1000 பேசினர். தோலை பறித்த உடம்பினை, இரத்தம் சொட்டு சொட்டாய் விழும் மேனியை, தெய்வ காலை தலையை கரத்தினை, இரத்தம் கட்டி இருக்கின்ற ஞானியை, நற்கோலம் இழந்தையும் மூர்த்தியை, வெறும் குற்றுயிராய் நின்ற கீர்த்தியை, உயர் சீலம் மிகுந்த பிலாத்தவன் கொண்டு தீயவர் முன்பு நிறுத்தினன். பாவம் மனிதன் என்றான் அவன். இவர் பாவம் எதையும் அறிந்திலேன், நான் ஏவிய தண்டனை போதுமே என ஏக்கத்திலே அவன் கேட்டனன். பெருங்கோவில் திருடர்கள் கத்தினர். இல்லை, கொல்லு சிலுவையில் என்றனர். ஓங்கி கூவுகிறார் அவர் தீர்ப்பையே. அவன் கோபமுற்றான் அதை கேட்கவே. ஆத்திரம் தன்னை அடக்கியே, தன் அந்தரங்கம் தன்னை நோக்கியே ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் கேட்டனன். உயர் பண்புள்ள ஆசனம் சேர்ந்தனன். செய்த சாத்திரம் கெட்டது கெட்டதே, இனி தண்டனை நீங்கள் கொடுக்கலாம், நான் மாத்திரம் என்றதை ஒப்பிலேன் என்று மாற்றி தன் கைகள் கழுவினான். ஆனது ஆகட்டும் எங்களை, இனி 1000 சூழட்டும் பாவமே, இந்த ஈன உடலை சிலுவையில் அரைத்திட்டெடுப்போமே என கூவினர். நிலம் வானமும் அஞ்சும் திருடனை அவர் வாழ்கவென்றே அவிழ்த்தோட்டினர். தவ ஞான முனிவனின் கைகளில் அங்கு 4 விலங்கினை பூட்டினர். ஆடு நிகர்த்தவர் மக்களே, இலை ஆடிய பக்கத்தில் ஓடுவார். அவர் நாடிய மன்னனை போற்றிய வாயில் 4 மொழிகளும் பேசுவார். உடல் கூடு விழுந்த பின் யானையை கொசு கொத்தி கடிப்பது போலவே துன்ப கோடு விழுந்தவர் மேனியில் புது கொள்கையையும் மக்கள் தீட்டுவார்.